ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல ஜெப நாட்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த 7 நாட்களும் அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் சில மணி நேரங்கள் நாம் முழங்காலில் நின்று அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் தந்த எல்லா கிருபைகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you, Jesus. கிருபையாய் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த மாலை நேரத்திலே நம்மை அளவில்லாமல் நிரப்பும்படியாய், தேவ மகிமை நம்மை மூடிக்கொள்ளும்படியாய் இந்த ஒரு வார காலம் நாம் தேவ சமூகத்தில் என்னென்ன விண்ணப்பங்களை நாம் வைக்கிறோமோ எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் தந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எழுந்தருள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் தேவன் எழுந்தருள வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் தேவன் எழுந்தருள வேண்டும். Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Pa. எழுந்தருளும் கர்த்தாவே, இந்த 7 நாட்களும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்ப வேண்டிய ஒரு சத்தம், எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் கர்த்தாவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் தேவன் எழுந்தருளியே ஆக வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளியே ஆக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் எழுந்தருளியே ஆக வேண்டும். நம்முடைய தொழில் வியாபாரத்தில், கையின் பிரயாசங்களில் கர்த்தர் எழுந்தருளியே ஆக வேண்டும். நம் சபை நடுவில் தேவன் எழுந்தருளியே ஆக வேண்டும். நம்முடைய தேசத்தில் தேவன் எழுந்தருளியே ஆக வேண்டும். ஹalleluya. Thank you அப்பா, thank you அப்பா, thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you. பரிசுத்த ஆவியானவர் இந்த 7 நாட்களையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 7 நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையால், உம்முடைய மகிமையால், உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி நடத்த போகிற தயவுக்காய் நன்றி. ஆலயத்துக்குள்ளேயும் நேரலையிலேயும் இந்த ஜெபத்தில் இணைந்து தேவன் எப்படியாவது எங்கள் வாழ்க்கையில் எழுந்தருள வேண்டும், எங்கள் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் எழுந்தருள வேண்டும் என்கிற ஆசையோடு, விருப்பத்தோடு யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் தேவன் எழுந்தருள வேண்டும். தேவன் எழுந்தருள வேண்டும். தேவன் எழுந்தருள வேண்டும். தேவன் எழுந்தருள வேண்டும். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 Glory.
Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கைவோங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கைவோங்க விடாதேயும். எதிரி கைவோங்க விடாதேயும். எதிரி கைவோங்க விடாதே. எழுந்தருளும் எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கைவோங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கைவோங்க விடாதேயும். எதிரி கைவோங்க விடாதேயும். எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பத்தில் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, சேர்ந்து சொல்லு. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்கிறோம். இந்த முதல் நாள் மாலை நேரத்தில் உம்மை நாங்கள் வணங்குகிறோம், நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர், அவரை தேடி வருகிற ஒருவரையும் அவர் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. இயேசுவே, நீர் ஒருபோதும் எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை. கைவிடுவதே
கைவிடுவதே. முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே முழு இதயத்தோடே எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. எங்கள் சிந்தைகள் உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே, வீடுகளில் இருந்து எங்களோடு கூட இணைகிறவர்கள், தூர தேசங்களில் இருந்து, தூர பட்டணங்களில் இருந்து, வேலை ஸ்தலங்களில் இருந்து, ஆண்டவரே வழிநடுக பயணங்களில் இருந்து யார் யார் இந்த ஜெபத்திலே எங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் தேவன் இந்த நாளிலே எழுந்தருளத்தக்கதாய் தேவனுடைய மகிமை அசைவாடுவதாக. தேவ பிரசன்னம் அசைவாடுவதாக. உறைவிடம் நீர்தானே. ஓ உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். எழுந்தருளோ எழுந்தருளும் என் ஆண்டவரே. அப்பா, இந்த ராத்திரி நேரம் விடாதே எங்க குடும்பங்களின் மேல எதிரியினுடைய கை ஓங்க கூடாது. எங்க பிள்ளைகள் மேல எதிரியினுடைய கை ஓங்க கூடாது. வீடாதேயும் எதிரியின் கை ஓங்க, எதிரியின் கை ஓங்க, கை ஓங்க வீடா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உன்னதமானவரே, என் உறைவிடா, உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, உன்னதமானவரே. Thank you Jesus. உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், ஹalleluya உயர்த்து வாழ்த்துகிறோம், ஹalleluya உம்மை போற்றுகிறோம். நன்றி. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர்,
என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். சொல்லுவோம் எபினேசர் எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி. எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. எங்கள் தடைகளை தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை
கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி 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 என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 அப்பா. Thank you Jesus. Hallelujah. 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 Uramana Shantara. Urimama Katala Rabalala. Urimimi Antara Katana Laraba. Shakala Radana Larabadana Rianta. Urihatana Manamaladana Shantara. Libabavadana Maridiniatro. Rikatara Balarabadana Shantara. Hallelujah. Thank you. Thank you. Thank you. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே விசுவாசத்தோடே ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா. நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா. நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா. நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா. நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும். எல்லாம் ஆகும். மனுஷனால் முடியாதவைதான் எல்லாமாகும். மருத்துவத்தால் முடியாதவைகள்
எல்லாம் மந்திர தந்திரங்களால் முடியாதவைகள் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். glory அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் ஆகும். எங்களால் ஒன்றுமாகாது. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். ஆமென் உம்மாலேதான் ஆகும். வறண்ட நிலம் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே Jesus. ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே ஆகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் இந்த ஆகும். 7 நாட்களிலே ஆகும். ஆகாதவைகள் எல்லாம் ஆகட்டும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லுவோம் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடுங்க. எல்லாம் ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் 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 மனுஷனால் முடியாதவைகள் தேவனால் ஆகும். மனுஷனால் முடியாதவைகள் தேவனால் ஆகும். எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் மனிதர்களால் ஆகாதவைகள், மருத்துவத்தால் ஆகாதவைகள், வேறு எந்த பிரயாசத்தினால் முடியாதவைகள் எல்லாம் இந்த 7 நாட்கள் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் அவைகள் எல்லாம் ஆக போகிறதற்காய், அவைகள் எல்லாம் ஆம் என்று நடக்க போகிறதற்காய், அவைகள் எல்லாம் ஆமேன் என்று வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ரபமா சந்தராதனலரகதலரபல. எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து, பலத்தினால் ஆகாதது, பராக்கிரமத்தினால் ஆகாதது கர்த்தருடைய ஆவியினாலே இன்றைக்கு ஆவதாக. இந்த முதல் நாள் ராத்திரி நேரத்திலே ஆகட்டும். இந்த முதல் நாள் ராத்திரி நேரத்திலே ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில்
Garamana Shantaradana Larabana Ori Babaladana Mana Shandare Aviyanavare 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 எங்களை ஆளுகை செய்கிறீர் உமக்கு நன்றி 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 ஹல்லேலூயா 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 எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க நல்ல விடுதலையோடு ஆண்டவரை துதிங்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க துதிகளின் மத்தியில் தான் அவர் எழுந்தருளுவார் துதிக்கும் போதுதான் அவர் எழுந்தருளுவார் வாழ்க உம் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க இயேசு வாழ்க 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 உம் நாமம் வாழ்க இயேசு 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 வாழ்க 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 ஆமென் உம் நாமம் வாழ்க இயேசு வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை உம்முடைய வல்லமை விளங்குகிற பெட்டியோடு கூட நீர் விரும்புகிற தாபர ஸ்தலத்தில் எழுந்தருளுகிற தேவன் இந்த முதல் நாள் இந்த ராத்திரி நேரத்தில் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக எங்கள் வீட்டுக்குள் எழுந்தருளுவீராக நாங்கள் எந்த இடத்தில் இருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருந்தாலும் கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக அந்த அறைக்குள் எழுந்தருளுவீராக இயேசுவின் நாமத்தில் வல்லமை விளங்குகிற பெட்டியோடு வல்லமை விளங்குகிற பெட்டியோடு உம்முடைய தாமர ஸ்தலத்திலே நீர் எழுந்தருளோ நீர் எழுந்தருளோ கர்த்தாவே நீர் எழுந்தருளோ கர்த்தாவே நீர் எழுந்தருளோ கர்த்தாவே நீர் எழுந்தருளோ கர்த்தாவே நீர் எழுந்தருளோ ஹalleluya உடமன சந்தரதனலரா இயேசுவே நீர் எழுந்தருளும் நீர் எழுந்தருளும் நீர் எழுந்தருளும் நீர் எழுந்தருளும் நீர் எழுந்தருளும்
நீர் எழுந்தருளோ. எங்க வாழ்க்கையில எழுந்தருளோன்னு சொல்லுங்க. முதலாவது என் வாழ்க்கையில் எழுந்தரணும். என் வாழ்க்கையில் தனிப்பட்ட என் வாழ்க்கையில் எழுந்தரணும். எல்லாம் வாய் திறந்து கேளுங்க. என் வாழ்க்கையில் எழுந்தல்லப்பா, என் வாழ்க்கையில் எழுந்தல்லப்பா, என் வாழ்க்கையில் எழுந்தல்லப்பா, என் வாழ்க்கையில் எழுந்தரலும். என் வாழ்க்கையில் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகள் கேளுங்க. என் வாழ்க்கையில் எழுந்தரலும். ஏசப்பா என் வாழ்க்கையில் எழுந்தரலும். என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. என் சரீரத்தில் நிறைய போராட்டம் இருக்குது. என் சரீரத்தில் நிறைய வியாதி இருக்குது. என் சரீரத்தில் நிறைய போராட்டங்கள் இருக்குது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நிறைய சவால்களை சந்திக்கிறேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சோர்வுகளை சந்திக்கிறேன். என் வாழ்க்கையில் நீர் எழுந்தருளோ, என் வாழ்க்கையில் நீர் எழுந்தருளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க வாலிப பிள்ளைகள் கேளுங்க, சகோதரர்கள் கேளுங்க, சகோதரிகள் கேளுங்க. என் வாழ்க்கையில் எழுந்தருளும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எழுந்தருளும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எழுந்தருளும் ஆண்டவரே. எனக்கு எதிராய், என் ஆவிக்கு எதிராய், என் ஆத்துமாவுக்கு எதிராய், என் சரீரத்துக்கு எதிராய் போர் செய்கிற எல்லா சத்துருடைய அக்கினி அஸ்திரங்களை அழித்து போடுவதற்கு என் வாழ்க்கையில் எழுந்தருளோ. கேளுங்க கேளுங்க கேளுங்க. எல்லாம் வாய் திறந்து கேளுங்க. என் வாழ்க்கையில் எழுந்தருளோன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எழுந்தல்லப்பா, என் வாழ்க்கையில் எழுந்தல்லப்பா, என் வாழ்க்கையில் எழுந்தல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எழுந்தல்ல ஆண்டவரே. என் ஆவி நொறுங்கி போயிருக்குது, என் ஆவி முறிந்து போயிருக்குது, என் ஆத்மா நொறுங்கி போயிருக்குது, என் சரீரம் பலனிழந்து காணப்படுகிறது. என்னை பலப்படுத்த, என்னை திடப்படுத்த, என்னை தைரியப்படுத்த, என்னை காலூன்றி நிற்க செய்ய, என்னை சேனையாய் மாற்ற இந்த ராத்திரி நேரம் எனக்குள் எழுந்தருளுவீராக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓரா பாலா கதனா நாமனா சாந்தரா பாலாரா ரீவா மாதானா சந்தரா கதனா பாலாரா தியாந்தரே. ஓ Mama thara kadalara balara ridana mana shandalara ura balagadalara na shandalari antare. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. Amen. நாம் இரண்டாவது நாம் ஜெபிக்க போறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் எழுந்தருள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் எழுந்தருள வேண்டும். அது சிறு குழந்தையாயிருக்கலாம், அது வாலிபர்களாயிருக்கலாம், அது திருமணம் பண்ணி கொடுத்தவர்களாயிருக்கலாம். இந்த முதல் நாள் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எழுந்தருளோன்னு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எழுந்தருளோன்னு சொல்லுங்க. என் மகன் வாழ்க்கையில் எழுந்தருளோம், என் மக வாழ்க்கையில் எழுந்தருளோம். ஆமேன் சொல்லுங்க. ஜெபிங்க ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. முழங்கால் நிற்க முடியலன்னா எழும்பி நின்று கொள்ளுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கணும், அவ்வளவுதான். நீங்கள் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எழுந்தருளும். ஆமேன். நம்முடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறார்களே, எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீர் எழுந்தருள் ஆண்டவரே, எழுந்தருள் ஆண்டவரே. கிறிஸ்துவை விட்டு தூரம் போகிறார்களே, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எழுந்தருளும் இயேசுவே, எழுந்தருளும் 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 ஆண்டவரே. மேய்ப்பனை விட்டு தூரம் போகிறார்களே, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் எழுந்தருளும் எழுந்தருளும். உம்முடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிறார்களே, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus.
ஆமே. நாம் சபையாய் கூடி வந்திருக்கிற இந்த நாளில் நம்முடைய சபையில் இருக்கிற அநேக பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கிறாங்க, வியாதியோடு இருக்கிறாங்க. பல மாதங்களை மருத்துவமனையில் மரணத்திற்கும் ஆமேன் ஜீவனுக்குமான போராட்டமாய் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லாம் நம்முடைய வாய்களை திறந்து அருமையான தம்பி வினோத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி, மருத்துவர்களால் முடியாது என்று சொல்லப்பட்ட நிலைமை, இந்த ராத்திரி நேரம் எங்க பிள்ளை வாழ்க்கையில நீங்க எழுந்தருளுங்கப்பா, நீங்க எழுந்தருளுங்கப்பா, நீங்க எழுந்தருளுங்கப்பா, நீங்க எழுந்தருளுங்கப்பா. அது மருத்துவத்தால் சுகமாக்க முடியாது, அது மருத்துவர்களால் சுகமாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் எங்க பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ராத்திரி நேரத்திலே அவன் இருக்கிற அறைகளிலே கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக, கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக. அசைவு உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, எல்லாம் நார்மலாவதாக, பலவீன கட்டிகள் உடைவதாக, மரண கட்டிகள் உடைவதாக. ராபா லாகா தாரா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. என்ன பாவம் இருந்தாலும், என்ன குற்றம் பண்ணி இருந்தாலும், என்ன மீறுதல் இருந்தாலும் ஆண்டவரே நீர் மன்னித்து மகன் வாழ்க்கையில நீர் எழுந்தருளோ, நீர் எழுந்தருளும் எழுந்தருளும் எழுந்தருளும். பெற்றோர்கள் வழி வந்த சாபமோ, மனைவி வழி வந்த சாபமோ, குடும்பத்தினர்கள் எதிராய் வந்த சாபமோ, பிசாசு வைத்த நுகத்தடியோ, எதுவாய் இருந்தாலும் இந்த ராத்திரி நேரத்திலே என் ஆண்டவர் நீர் எழுந்தருளுவீராக. எங்கள் அன்பு பிள்ளை வினோத்தினுடைய வாழ்க்கையில எழுந்தருளுவீராக, அந்த மகனுடைய வாழ்க்கையில எழுந்தருளுவீராக. அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதாக, அவன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதாக, அவன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ராபா காதா ராகா தாலா ராபா தானா தீரா தூடா பாலா ராகா தீரா தூடா மனா சந்தரா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், தீர்க்க முடியாத பலவீனங்கள், ஆஸ்மா பிரச்சனைகள், எங்க பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எந்த பலவீனமா இருந்தாலும் இப்பொழுது நீர் எழுந்தருளும் போது அவைகள் அடங்கி போவதாக. வியாதி உள்ளவர்கள் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுடைய சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்கள் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, பெற்றோர்கள் ஜெபம் பண்ணுங்க. அவரால் சுகமாக்க முடியாத பலவீனம் ஒன்றுமே இல்லை, வியாதி ஒன்றுமே இல்லை. எந்த பொல்லாத வியாதியும் அவருடைய பிரசன்னத்தில் சுகமாகும். அவர் யெகோவா ரஃபா, அவர் யெகோவா ரஃபா. சுகப்படுத்துகிறவர், சுகப்படுத்துகிறவர், சுகப்படுத்துகிறவர். பலவீனங்கள் மறையட்டையா, எலும்புருக்கி வியாதிகள் மறையட்டும். பிள்ளைகளுடைய சரீரத்தை உருக்கி கொண்டிருக்கிற பலவீனங்கள் மறையட்டும். அவர்கள் பலவீனங்களிலே நீர் எழுந்தருளுவீராக. மரணத்துக்கு ஏதுவான பலவீனங்கள், கேன்சர் மறைவதாக, எல்லா கிட்னி நார்மலாவதாக. எங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நீர் எழுந்தருளோ, 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 நீர் எழுந்தருளோ, நீர் எழுந்தருளோ, நீர் எழுந்தருளோ. முடங்கி இருக்கிறவங்க எழும்பணும். நீர் எழுந்தருளினா அவங்க எழும்புவாங்க, அவங்க செயல்படுவாங்க, அவங்க கால்கள் செயல்படும்,
அவங்க கைகள் செயல்படும், தோள்பட்டையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மறையட்டும். ஆண்டவரே, சரீரத்தில் என்ன பலவீனத்தோடு எங்க சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார் தகப்பன்மார் இருந்தாலும், எங்க பிள்ளைகள் இருந்தாலும், இந்த முதல் நாள் இந்த ராத்திரி நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், பலவீனங்கள் நடுவிலே நான் எழுந்தருள போகிறேன். பலவீனங்கள் நடுவிலே நான் எழுந்தருள போகிறேன். இப்போ என்ன பலவீனம் இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. அது என்ன கட்டியா இருந்தாலும் கரைந்து போகும். அது எந்த பலவீனமா இருந்தாலும் இப்ப சுகம் அடையும். சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் கரைவதாக, தேவையில்லாத வளர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படுவதாக, குடல் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் சுகம் அடைவதாக, கல்லுகள் கரைந்து போவதாக, இரத்த நாணங்களிலே சுகம் உண்டாவதாக, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மறைவதாக, கிட்னி ஃபங்க்ஷன் ஆவதாக, கேன்சர் மறைவதாக, கேன்சரை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இந்த ராத்திரி நேரத்திலே அழிவதாக. எலும்புகளை பலப்படுத்துவீராக, எலும்புகளை பலப்படுத்துவீராக, எலும்புகளை பலப்படுத்துவீராக. சரீர எலும்புகள் பலனடைவதாக, முழங்கால்கள் பலனடைவதாக, ஸ்பைனல் கார்ட் சுகமடைவதாக, எல்லா டிஸ்க் கம்ப்ளைண்ட் சுகமடைவதாக. எங்கள் பலவீனங்களில் நீர் எழுந்தருளுவீராக. எங்கள் பலவீனங்களில் நீர் எழுந்தருளுவீராக. எங்கள் பலவீனங்களில் நீர் எழுந்தருளுவீராக. நீர் எழுந்தருளுவீராக. என் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. என் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. 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 நீங்க அப்படி சொல்லும்போது உங்க பிரச்சனைகள் அது சாதாரணம், உங்க போராட்டம் அது சாதாரணம், உங்க கடன் பிரச்சனை அது சாதாரணம், உங்க வியாதி அது சாதாரணம், உங்க மரண போராட்டம் அது சாதாரணம். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீர் எழுந்தருளும் போது நாங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் அது சாதாரணம். நாங்கள் கடந்து போகிற எல்லா போராட்டங்களும் அது சாதாரணம். நீர் எங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளும் போது, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் நாங்கள் சந்திக்கிற எல்லா போராட்டங்களும் அது சாதாரணம். எல்லா பலவீனங்களும் அது சாதாரணம். எல்லா கடன் பிரச்சனைகள் அது சாதாரணம். நீர் எழுந்தருளுவே, நீர் எழுந்தருளுவே,
கர்த்தாவே நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். கர்த்தாவே நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. கர்த்தாவே நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். நீர் எழுந்தருளி நீர் எழுந்தருளி நீர் எழுந்தருளி நீர் எழுந்தருளி நீர் இறங்குவீர். நீர் இறங்குவீர். உங்க பிள்ளைகளுடைய பெயர்களை எல்லாம் உச்சரித்து சொல்லுங்க. என் பிள்ளைக்கு நீர் இறங்குவீர். உங்க மகன் பேரை சொல்லி இறங்குவீர். ஃபின்னிக்கு இறங்குவீர். ஜிஃபிக்கு இறங்குவீர். டெரிக்கு இறங்குவீர். நீர் இறங்குவீர். உங்க பிள்ளைங்க தூர தேசத்துல இருக்கலாம். உங்க பிள்ளைங்களை நீங்க திருமணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். நீங்க பேர பிள்ளைங்களை பார்த்துருக்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய பெயர்களை உச்சரித்து நீர் இறங்குவீர்னு சொல்லுங்க. என் மகனுக்கு நீர் இறங்குவீர். என் மகளுக்கு நீர் இறங்குவீர். என் மருமகனுக்கு நீர் இறங்குவீர். என் மருமகளுக்கு நீர் இறங்குவீர். நீர் இறங்குவீர். நீர் இறங்குவீர். நீர் இறங்குவீர். எங்க சபையில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க இறங்குவீர். எங்க சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க இறங்குவீர். எங்க வாலிப தம்பிமாருக்கு நீங்க இறங்குவீர். தங்கச்சிமாருக்கு நீங்க இறங்குவீர். தூரதேசத்தில் இருக்கிற எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நீர் இறங்குவீர். கர்த்தாவே நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். கர்த்தாவே நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. கர்த்தாவே நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். கர்த்தாவே நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. கர்த்தாவே கர்த்தாவே நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோனுங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு உங்க பிள்ளைங்க பேரை போட்டு பாடுங்க. இன்னைக்கு தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறத நான் பார்க்கிறேன். தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தாவே நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. சொல்லுவோம். கர்த்தாவே கர்த்தாவே நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். கர்த்தாவே நீர் எழுந்தருளி
சீயோனுக்கு இறங்குவீர். சீயோனுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீர். இறங்குவீர். எங்கள் குடும்பங்களுக்கு நீர் இறங்குவீர். எங்கள் சபைகளுக்கு நீர் இறங்குவீர். எங்கள் தேசத்துக்கு நீர் இறங்குவீர். தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. தயை செய் காலம், தயை செய்யும் காலம் குறித்த நேரம். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. முழங்கால் படிட்டு முழுவதும் தருவீரே. நான் முழங்கால் முழுவதும் தருவீரே. முழங்கால் படிட்டு முழுவதும் தருவீரே. நன்றி அப்பா. நீர் எழுந்தருள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். எங்கள் பலவீனர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இந்த 7 நாட்கள் இந்த முழங்காலித்த ஜெபத்திற்கு தந்த ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 10ஆம் சங்கீதம் 10வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தாவே எழுந்தருளும். தேவனே உடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். ஹல்லேலூயா. இந்த 7 நாட்கள் இந்த முழங்காலித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் தந்த வார்த்தை இதுதான். கர்த்தாவே எழுந்தருளும். தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்வார்? எழுந்தருளுவார். தேவனே உம்முடைய கையை உயர்த்தும். அவர் தமது கையை உயர்த்துவார். ஏழைகளை மறவாதேயும். நம்மை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதல் நாள், இந்த 7 நாட்களும் தேவன் எழுந்தருளுகிறதினால் வரக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த முதல் நாளிலே தேவன் எழுந்தருளின ஒரு அனுபவத்தை உங்களோடு கூட சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். இந்த வேத பகுதி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி. தேவன் எழுந்தருளுகிற ஒரு அனுபவத்தை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். இதே சம்பவம் சுவிசேஷ நூல்களில் மத்தேயுவிலே எழுதப்பட்டிருக்கிறது, லூக்காவிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. 3
இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் கவனிக்கும்போது அங்கே சில காரியங்களை இந்த ராத்திரி நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்தார். ஒரு பெரிய போராட்டத்தினூடாய் சீஷர்கள் கடந்து போகிறார்கள். ஒரு பெரிய பிரச்சனைகளினூடாய் இவர்கள் கடந்து போகிறார்கள். அக்கறைக்கு போகிற யாத்திரை என்பது எளிதானது அல்ல. அல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லைகளை சுதந்தரிப்பது எளிதானதல்ல. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது எளிதானது அல்ல. நாம் அதை சுதந்தரிக்க கடந்து செல்லும் போது நாம் சந்திக்கக்கூடிய பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல சவால்கள் உண்டு. இந்த பகுதியிலே நாம் ஒரு 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். மூடப்படத்தக்கதாய். எல்லாம் சொல்லுங்க. பிரச்சனை நம்ம என்ன செய்கிறது? மூடி போடுகிறது. மூடப்படத்தக்கதான ஒரு பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய எதிர்காலங்களை, நம்மை வெளியே தெரியாதபடிக்கு நம்மளை மூடப்படத்தக்கதான ஒரு போராட்டம். அதே 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். மடிந்து போகத்தக்கதான பிரச்சனை. ஒன்று, நம்மை மூடி போடத்தக்கதான பிரச்சனை. இரண்டாவது, மடிந்து போகத்தக்கதான பிரச்சனை. 26வது வசனத்தை வாசிங்க. பயப்பட்டீர்கள். பயப்படத்தக்கதாக போராட்டம். என்ன போராட்டம்? ஒன்று, மூடப்படத்தக்கதாக. 2, மடிந்து போகத்தக்கதாக. 3, பயப்படத்தக்கதாக. 4, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். மோசம் அடையத்தக்கதாய். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது. ஒன்று, மூடப்படத்தக்கதாய். 2, மடிந்து போகத்தக்கதாய். 3, பயப்படத்தக்கதாய். 4, மோசமடையத்தக்கதாய். 5, அதே 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. உங்கள் விசுவாசம் எங்கே? அப்போ விசுவாசம் மற்று போகத்தக்கதாக. எப்படி? விசுவாசம். சில பிரச்சனைகள் நாட்களாய், காலங்களாய், வருஷங்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கும் போது நாம் ஜெபித்தும் பலன் இல்லாமல், ஜெபித்தும் அதில் ஜெயம் இல்லாமல், ஜெபித்தும் அதில் ஒரு மாற்றம் இல்லாமல் காணப்படும் போது அந்த பிரச்சனை நம்முடைய விசுவாசம் அற்று போகத்தக்கதாய், அந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் என்ன செய்யும்? அதிகரிக்கும். மூடப்படத்தக்கதாய். 2வது, மடிந்து போகத்தக்கதாய். 3, பயப்படத்தக்கதாய். 4, மோசம் அடையத்தக்கதாய். 5, விசுவாசம் அற்று போகத்தக்கதாய். அப்போ இன்றைக்கி இந்த 5 காரியங்களினூடாய் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள், அது வியாதியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சத்துருக்களுடைய தாக்குதல்களாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் நம்மை மூடுவதற்கு, நம்மை மடிந்து போவதற்கு, நம்மை பயப்படுத்துவதற்கு, நம்மை மோசமடைய செய்வதற்கு, 5வது நம்முடைய விசுவாசத்தை அற்று போக பண்ணுவதற்கு. இதன் நடுவிலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுந்தருளுகிறார். இந்த பிரச்சனைகள் நடுவே தான் ஆண்டவர் எழுந்தருளுகிறார். அப்போ இன்றைக்கி நாம்
அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நமக்கு எதிராய் போராட்டங்கள் நம்மை மூடி போடத்தக்கதாய் வந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, அவர் எழுந்தருளுவார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? எழுந்தருளுவார். நாம் மடிந்து போகத்தக்கதான பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, கர்த்தர் என்ன செய்வார்? எழுந்தருளுவார். பயப்படுகிற சூழ்நிலை, மோசமடையத்தக்கதான சூழ்நிலை, விசுவாசமற்று போகத்தக்கதான சூழ்நிலைகளும் கர்த்தர் என்ன செய்வார்? எழுந்தருளுவார். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையினூடாய் நாங்கள் கடந்து செல்கிறோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டோடைய பிரசன்னத்தில் எங்கள் வாழ்க்கையில் அலைகளும் காற்றுகளும் கொந்தளிப்புகளும் எங்களை மூடி போடத்தக்கதாய் எங்களை மூடி போடத்தக்கதாய் எங்களை மடிந்து போகத்தக்கதாய் எங்களை பயப்படத்தக்கதாய் நாங்க மோசமடையத்தக்கதா, எங்க விசுவாசம் அற்று போகத்தக்கதா இன்னைக்கு எங்க வாழ்க்கையில போராட்டங்கள் வந்திருக்குது. ஆண்டவரே, எங்க குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வந்திருக்குது. ஆண்டவரே, எங்க தொழில்கள்ல போராட்டங்கள் வந்திருக்குது. ஆண்டவரே, எங்க ஊழியங்கள்ல பிரச்சனைகள் வந்திருக்குது. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, எங்க தொழிலில், எங்க வியாபாரத்தில் மோசமடையத்தக்கதாய் மோதுகிற காற்றுகள், நாங்கள் மோசமடையத்தக்கதாய் மோதுகிற அலைகள், எங்கள் விசுவாசம் அற்று போகத்தக்கதாய் பிரச்சனைகள் எங்க தலைக்கு மேலே போயிருக்குது. இதன் நடுவிலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இதன் நடுவிலே தான் நாங்கள் உம்மை முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இதன் நடுவிலே தான் உம்முடைய திரு சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கிறோம். எங்களை மூடி போடுவதற்கு, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மூடி போடுவதற்கு, எங்கள் எதிர்காலங்களை மூடி போடுவதற்கு, எங்களுடைய வாழ்வாதாரங்களை மூடி போடுவதற்கு ஆண்டவரே அலைகள் அதன் மேல் மோதி இருக்கிறது. மூடி போடத்தக்கதாய் மோதி இருக்கிறது. மடிந்து போகத்தக்கதாய் மோதி இருக்கிறது. பயப்படத்தக்கதாய் மோதி இருக்கிறது. ஆண்டவரே மோசம் படத்தக்கதாய் மோதி இருக்கிறது. ஆண்டவரே விசுவாசம் அற்று போகத்தக்கதாய் மோதி இருக்கிறது. இதன் நடுவிலே இந்த ராத்திரி நேரத்தில் எழுந்தருளோன்னு சொல்லுங்க. கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், எழுந்தருளும், எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே. காற்றுகளும் அலைகளும் எங்களை மூடி போடக்கூடாது. காற்றுகளும் அலைகளும் எங்களை மடிந்து போக கூடாது. காற்றுகளும் அலைகளும் எங்களை பயமுறுத்த கூடாது. காற்றுகளும் அலைகளும் எங்களை மோசமடைய செய்யக்கூடாது. காற்றுகளும் அலைகளும் எங்கள் விசுவாசத்தை அற்று போக பண்ணக்கூடாது. இந்த ராத்திரி நேரத்தில் எங்களுக்காக நீர் எழுந்தருளும், 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 எங்கள் குடும்பத்துக்காக எழுந்தருளும். அலைகளின் நடுவே இருக்கிறோம், காற்றுகளின் நடுவில் சிக்கி இருக்கிறோம். மூடி போடுபடுமோங்கிற பயம், அமிடிந்து விடுவோமோ என்கிற பயம், மடிந்து விடுவோமோ என்கிற பயம், எங்கள் விசுவாசம் அற்று போய்விடுமோ என்கிற
பயம். ஆண்டவரே, மோசம் அடைஞ்சு போவோமோ என்கிற பயத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த ராத்திரி நேரம் நீர் எழுந்தருளி, நீர் எழுந்தருளி, நீர் எழுந்தருளி, நீர் எழுந்தருளி, காற்றையும் கடலையும் அதட்டினவரே, இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடையவரே, இந்த ராத்திரி நேரத்தில் எங்களுக்காக நீர் எழுந்தருளும், எங்களுக்காக நீர் எழுந்தருளும், எங்களுக்காக நீர் எழுந்தருளும், எங்களுக்காக எழுந்தருளும், எங்களுக்காக நீர் எழுந்தருளும், எங்களுக்காக நீர் எழுந்தருளும், எங்களுக்காக நீர் எழுந்தருளும். நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மோசமடைகிறோம். நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டிருக்கிற நிலைமைகள், எங்கள் விசுவாசம் அற்று போகிற சூழ்நிலைகள், கர்த்தாவே நீர் எழுந்தருளும். Thank you, Appa. Thank you, ஆண்டவரே. எழுந்தருளும் ஆண்டவரே. Thank you, Jesus. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும், எழுந்தருளும் என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே, கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும். சொல்லும் எழுந்தருளோ, எழுந்தருளோ ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயோ. எங்களை மூடுகிற சூழ்நிலைகள், எங்களை மடிந்து போக பண்ணுகிற சூழ்நிலைகள், எங்களை பயமுறுத்துகிற சூழ்நிலைகள், எங்களை மோசமடைய செய்கிற சூழ்நிலைகள், எங்கள் விசுவாசத்தை அற்று போக பண்ணுகிற சூழ்நிலைகள், இதன் நடுவிலே இந்த முதல் நாள் நீர் எழுந்தருளியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம், நீர் எழுந்தருளியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம், நீர் எழுந்தருளியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம், நீர் எழுந்தருளியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இந்த சூழ்நிலைகளின் ஊடாய் எந்தெந்த நபர்கள் கடந்து போகிறார்களோ, எந்தெந்த குடும்பங்கள் கடந்து போகிறதோ, அவர்கள் குடும்பத்தின் நடுவில் நீர் எழுந்தருளி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. மகிமையான பிரசனத்தில் ஒப்பு கொடுக்கும். மீதம் இருக்கிற எல்லா நாட்களும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். நேரலையில் எங்களோடு கூட இணைந்த குடும்பங்கள், பிள்ளைகள், அவருடைய தொழில்கள், அவருடைய வியாபாரங்கள், அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றின் மேலும் தேவரீர் எழுந்தருளி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை காண செய்யும்,
ஆச்சரியங்களை காண செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.